பலத்த மழை கொட்டியதால் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தண்டவாளங்களையும் வெள்ளம் சூழ்ந்ததால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், விவரங்கள். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று காலை முதல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் பல இடங்களில் ஆறுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைத்து ஏரிகளும் நிரம்பி பல இடங்களில் கால்வாய்களில் அதிக அளவில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பல கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தெலுங்கானாவில் மெஹபூபாபாத், நல்கொண்டா, வரங்கல், சூர்யாபேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், ஆந்திராவில் என்டிஆர், கிருஷ்ணா, குண்டூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பல கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் பாறை சரிந்து விழுந்து விஜயவாடாவில் 4 பேரும், குண்டூரில் ஒரு ஆசிரியர் மற்றும் 2 மாணவர்கள் காரில் சென்றபோது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். மொத்தம் நேற்று ஒரே நாளில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டும் பாறை சரிவின் காரணமாக 10 பேர் உயிரிழந்தனராக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் அனைவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக விஜயவாடாவில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அதிக அளவில் மழை பெய்திருப்பதன் காரணமாக பல இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதாகவும் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மைய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளில் உள்ளவர்களை மீட்பதற்காக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை அழைத்து செல்லும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆந்திரா, தெலுங்கானாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென் மத்திய ரயில்வே 9 ரயில்களில் வெவ்வேறு மார்க்கத்தில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. 6 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 இடங்களில் ரயில்வே தண்டவாளம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 5 ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அவர்களை மீட்பதற்கான பணியில் ரயில்வே அதிகாரிகள் ஒரு புறம் நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் தண்டவாளங்களை தற்போதைக்கு சரி செய்ய முடியாது. மழை நின்ற பிறகே நீரின் அளவு குறைந்த பிறகு மீண்டும் ரயில் போக்குவரத்து அந்த இடங்களில் தொடங்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த மழையின் பாதிப்பின் காரணமாக பல இடங்களில் ஆந்திரா, தெலுங்கானா இடையே செல்லக்கூடிய விஜயவாடா, ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.